எனக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே உயர்வானதாக நினைக்கணும். அந்த எண்ணம் உயர்வானதாக இருக்கணும். நம்ம நினைச்சது ஒரு வேளை நடக்கலனா கூட அந்த நினைப்பை மட்டும் ஒருபோது நம்ம கை விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தார். என்கிட்ட கூட ஒரு டைம் ப்ரெடிஷன் கேட்டிருந்தார், இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்ட்டு. நான் அவட சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் அரசு வேலைக்கு நீ போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதுக்கான காலகட்டம் இருக்குது, நீ கடினமாக முயற்சி செய், உன்னோட உழைப்பை போடு, கண்டிப்பாக காலமும் நேரமும் உனக்கான ஒரு வேலையை அந்த அரசு வேலையை பெற்று தரும் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பிரண்ட்டுக்கே தெரியும் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃப்ரெண்டு இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாரு. எக்ஸாம் முடிச்சுட்டு மொதல் வேலையை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த வருஷம் உனக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது, கடினமாக முயற்சி செய்து உனக்கு கிடைக்கும் நீ என்கிட்ட சொன்னேன். ஆனால் நான் படித்த கேள்விகள் அதில் நிறைய இல்லவே இல்லை, நிறைய கஷ்டமான கொஷின் எல்லாம் அதில் இருந்துச்சு. ஆனால் நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்தா நான் கடினமாக உழைச்சிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதினா கூட மற்ற கொஷினும் நான் ஃப்ளூக்கில் தான் போட்டிருப்பேன், ஏன்னா எந்த கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோவில் நீங்கள் போட்ட உழைப்பு, முயற்சி, நீங்கள் செலவு செஞ்ச நேரம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக இது எல்லாத்தையுமே சேர்த்து நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4ல் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். இந்த குரூப் 4 கொஷின் பேப்பர் நான் பார்த்தேன். நம்மளுடைய சேனலில் நான் சொன்ன ஒரு திருக்குறள் இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. கொக்கோ கூமு பருவத்து அப்படிங்கிற ஒரு குறள் பற்றி கேட்டு அதற்கான விளக்கம்லாம் கேட்டு சரி தவறு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய சேனலில் திருக்குறள் சொல்லி நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுல ஏதோ ஒரு பயன் இருக்குது. நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களுக்கு திருக்குறள் மூலமாக 1 மார்க்கோ 2 மார்க்கோ இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிடைக்கலாம். நம்ம சேனலில் நான் சொன்ன ஒரு திருக்குறள் எக்ஸாமில் கேட்டிருக்கிறது எனக்கு பர்டிகுலர் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இந்த வருஷம் யாருக்கெல்லாம் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலைக்கு போய் சென்று அந்த பணியில் ஜம்முன்னு உட்காரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு இந்த வருஷம் லக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு வேலை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குரூப் 4ல் நிறைய கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. போட்டித் தேர்வுக்கு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கே அது புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. அப்போ படிச்சுட்டு போனதே வரலையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த தமிழ் பகுதி அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டு மட்டும் படிச்சுட்டு போனதில் பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு. மீதி பாதி கொஷின்ஸ் எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, வெக்ஸில் இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ராப்பகலாக கண்டு முடிச்சு உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உழைப்பு உங்களை கைவிடாது. இப்போ லக்கு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் காது படுற கேட்குற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்குது. இப்போது லக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. யார் உழைப்பை போடுறாங்களோ, கடின உழைப்பை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லக்கும் கிடைக்கும். சும்மா போய் இங்கி பிங்கி பாக்கி போட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வரவங்களுக்கு வேலை கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. லக்கில் ஒரு 10-20 கொஸ்டின் ரைட் ஆகலாம், எல்லா கொஸ்டினும் ரைட் ஆகும்னு நினச்சினா அது நம்மளுடைய முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். கடினமாக முயற்சி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருப்பீங்க. இப்போ 200 கொஸ்டின்கள் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 120 கொஸ்டின் ஒரு 130 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னா ஒரு 20-30 கொஸ்டின் கண்டிப்பாக லக்கில் உங்களுக்கு வரலாம் இல்லையா. உழைக்கிறவங்களுக்கு தான் லக்கு சப்போர்ட் பண்ணும், சும்மா இருக்கிறவங்களுக்கு லக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாது. அதனால் டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரோ இந்த மாதிரியான அரசு வேலைக்கு படிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். உங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கடினமாக உண்மையாக உழைச்சி போய் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூடவே வரும். உழைக்காமல் போய் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. அதனால் எல்லாரும் லக்கில் உள்ளே போயிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. அப்படி எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்கே கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப படிக்காமல் லைட்டாக படிச்சுட்டு போயிட்டு லக்கில் இந்த வருஷம் உள்ளே போயிட்டா என்ன சார் பண்ணுறது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் அப்படி அவங்க வேலைக்கு போனால் கூட அவங்கள இந்த காலம் சூஸ் பண்ணுது இல்லையா, அவங்கள ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் சூஸ் பண்ணும். அவங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இல்லாமல் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன தான் லக்கில் உள்ளே போனாலும் உங்களுடைய உழைப்பு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. உங்களுடைய உழைப்பு தான் என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் நினச்சது இப்போ நடக்கலை, படிச்சுட்டு போன சில விஷயங்கள் வரலை அப்படின்னா கூட மறுபடியும் நான் படிப்பேன், நான் படித்த கொஸ்டின்லாம் வரும்னு நினச்சி நீங்கள் படிங்க. அந்த உயர்வாக சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. டிஎன்பிசி அப்படிங்கிற இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள போட்டி போடுறது எழுதுறதே வேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி மனநிலையில் நீங்கள் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கும். நீங்கள் உண்மையாக உழைக்கக்கூடிய, உண்மையாக படிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை உறுதி. சார், என்னுடைய உழைப்பு முழுக்க நான் போட்டுட்டேன், எனக்கு என்னென்ன கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டேன், மீதி வர கொஷின்ஸ் எல்லாம் என் கையில் கிடையாது
அது லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, அதே நேரத்தில் இல்லாமலும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு நபர் வந்து இப்போ அரசு வேலைக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கலாம், அவங்களாம் கண்டிப்பாக போவாங்க. அதே மாதிரி வசதியான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அரசு வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கலாம், அவங்க போக மாட்டாங்க. அப்போது எது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ, ஜோதிட ரீதியாக இதுக்கான விளக்கங்களை சொல்கிறேன், உங்களுக்கு எது இப்போ இந்த வருஷம் விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க, அந்த கட் ஆஃப் நான் ரீச் பண்ணிவிடுவேன் சார், இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சிறு பயம் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயப்பட வேணாம். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ விதி இருந்துச்சு, இல்லை அரசு வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய அது சம்மந்தப்பட்ட கிரகங்களோட தசை புத்திகள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போயிடுவீங்க. அரசு வேலை உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நீங்கள் முயற்சி செய்யாமல் இது உங்கள் கைக்கு வராது, நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டால் தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல யோகமான காலகட்டம் கூட உங்களை தேடி வரும். ஸோ நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, வேலை கிடைக்கிறதுக்கான அந்த கட் ஆஃபை ரிஜிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் சரியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுப்போம். ஒரு பக்கம் இவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்ல டைம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேரும்போது கண்டிப்பாக இப்போ உங்கள் கையில் இந்த அரசு வேலை இருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஷின் கஷ்டமாக வந்துருச்சு, நான் வாழ்றதே வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ளே வரமாட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக புலமாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இப்போலனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய எக்ஸாம் இருக்கு இல்லையா, குரூப் 4 இருக்குது, அடுத்து குரூப் 2, அப்படி குரூப் 1 நிறைய இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க, எழுதுங்க. உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நீங்கள் உழைச்சா மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வரும், உழைக்காமல் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது, படிச்சுட்டு போன கொஸ்டினே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து கேட்க முடியுது. அதே நேரத்தில் ஒரு 200லேருந்து ஒரு 300 பேர் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், இந்த நபர்கள் எல்லாருமே இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் நல்லா எழுதிட்டு நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் யாரும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்க தான் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய விஷயமா தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் சார் இருக்கேன், இந்த வருஷமும் நான் நல்லா படித்து தான் எக்ஸாம் எழுதுனேன், ஆனால் நான் வேலைக்கு போவேனா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன சஞ்சலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக நம்பிக்கையாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் அதை சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் நடந்துகிட்டு இருந்தால் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, உடனே வந்து கமெண்ட்டில் வந்து சார் எனக்கு கிடைக்குமா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் எனக்கு கிடைக்குமா நீங்கள் கேட்காதீங்க. தனிப்பட்ட நபர்களுக்கான ப்ரெடிக்ஷனை நான் ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கமெண்டில் கேட்குறதும் வந்து வேஸ்ட்டு தான். உங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தான், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக இப்போ நான் யாருக்கும் வந்து ஜாதக ப்ரெடிக்ஷன் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீங்கள் நம்புங்க. நீங்கள் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதை விட உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் நம்பணும், அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். இந்த ஜோசியெல்லாம் உங்களுக்கு வேலையை வாங்கி தராது. இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் உங்களுக்கு ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணும், ஆனால் இதுவே உங்களுக்கு வேலையை வாங்கி தந்துடாது. உங்களுடைய விடாமுயற்சி, அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், கடின உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அருள், அது கூட நீங்கள் அஸ்ட்ராலஜியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ கண்டிப்பாக அரசு வேலையை பெற்றுத்தரும். இப்போ நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணத்தை நம்ம என்றைக்குமே கைவிட வேண்டாம். இதை விட உயர்வாக நம்ம சிந்திப்போம். நம்ம நினச்சது கண்டிப்பாக நம்மளுடைய கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நல்லன் சேனலோடு விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.